நான் இங்கே அமர்ந்தபோது கர்த்தருடைய ஆவியானவர் அமர்ந்த உடனே ஒரு வார்த்தையை பேசினார். ஸோ விச் இஸ் யுவர் பேட்டில் கிரவுண்ட்? உன்னுடைய வெற்றியின் த கிரவுண்ட் வேர் யூ சக்சீட். நீ ஜெயிக்க வேண்டிய இடம் எது? ஊழியர்களாகிய நம்ம எங்கே இருந்தால் ஜெயிக்க முடியும் அப்படின்றத விட்டுட்டு நம்ம எங்கே ஜெயிக்கணுமோ அங்கே நம்ம இருக்கிறோம். எங்கே ஜெயிக்கணுமோ அங்கே இருக்கக்கூடாது, எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும். கைத்தட்டுங்க. ஆமாம், ஹல்லேலூயா. எங்கே இருக்கிறோமோ அங்கே இருக்கும்போது தான் நம்ம எங்கே ஜெயிக்கணுமோ அங்கே ஜெயிப்போம். ஆனால் நம்ம எங்கே ஜெயிக்கணுமோ அங்கே இருக்கிறனால நம்ம எங்கே ஜெயிக்கணுமோ அங்கே தோத்துடுறோம். ஸோ நம்ம என்ன செய்கிறோம்? ஜெயிக்கிற இடத்துல இருக்கிறோம். விசில் வர மாதிரி குறை. நாம் ஜெயிக்கிற இடத்தில் இருக்கிறபடினால் நாம் தோற்று போகிறோம். நம்ம ஜெயிக்கிற இடத்துல நிற்கக்கூடாது, நம்ம இருக்கிற இடத்துல தான் இருக்கணும். இந்த விஷயத்தை நான் இன்னைக்கு உணர்ந்தேன். we are targeting the winning place. நம்ம ஜெயிக்கிறதையே பிளான் பண்ணிவிட்டு ஜெயிக்கிற இடத்துக்கே ஓடுறோம். நீங்கள் ஜெயிக்கிற இடத்துக்கு ஓடக்கூடாது. நீங்கள் ஜெயிக்கிற இடம் எதுவாக இருக்கலாம். நீங்கள் ஜெயிக்கிற இடம் அதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடனே அங்கே போயிடுறோம். நம்ம இருக்கிற இடத்துல இருந்தால் தான் நம்ம ஜெயிக்கிற இடத்துல ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நாம் இருக்கிற இடம் எது என்பதை கண்டுபிடிப்பதே நாம் ஜெயிப்பதன் ரகசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்வதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள், சிலர் புரிந்திருக்க மாட்டீர்கள். ஆனாலும் நாம் புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கொஞ்சம் நேரம் நம்ம அதை பற்றி பேசுவோம். ஆமாம், விச் இஸ் மை பேட்டில் கிரவுண்டு. என்னுடைய வெற்றிக்கான இடம் எது என்பது மிகுந்த முக்கியமானது. பிசாசு வெற்றியை நம்ம காண்பிச்சு அந்த வெற்றியை நோக்கி ஓட வைக்கிறான். அங்கே போனால் நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஜெயிச்சிடலாம். ஆனால் நம்ம எங்கே வெற்றி இருக்கிறோம் அங்கே போகவே கூடாது, அங்கே போகவே கூடாது. வெற்றி எங்கே இருக்குன்னா நமக்கு உலகத்தில் இருக்குது. புரிகிற மாதிரி சொல்கிறேன். வெற்றி உலகத்தில் இருக்குது, வெற்றி உலகத்தில் இருக்குது. ஆனால் நம்முடைய போராட்டம் ஆவியில் தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஆவி மண்டலத்தில் ரூல் பண்ணுற இடத்துல இருக்கிறத விட்டுட்டு மாம்ச மண்டலத்தில் ஜெயிக்கிற இடத்துக்கு ஓடிடுறோம். ஓடி போய் அந்த இடத்துல வெற்றிக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆகையால் இந்த உலகத்தின் லோக மனிதர்களை ஒருவரை போல நம்முடைய வாழ்க்கையிலே சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் என்கிற வார்த்தையின்படி ஊழியர்களாகிய நாம் எல்லோரும் அற்ப வெற்றிகளை பெற்று இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். நாம் எல்லோரும் அற்ப வெற்றியை பெற்று அமர்ந்திருக்கிறோம். நாம் பெற்றிருக்கிற வெற்றிகள்லாம் என்ன வெற்றி தான்? ஆமாம், பைபிள் சொல்லுது மாம்ச முயற்சி, சரீர முயற்சி, அற்ப பிரயோஜனம். காரணம் என்னவென்றால் நாம் சரீர மண்டலத்துக்குள்ளாகவே வேலை செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஃபஸ்ட்டு செஷனில் நம்மளை ஆவி மண்டலத்தில் வெற்றியின் ரகசியத்தை பேசிகிட்டு இருக்கார். பிரதர் பாஸ்டர், ஒரு மிகப்பெரிய வெற்றியின் ரகசியத்தை தேவன் பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய வெற்றி எங்கே இருக்கிறது என்றால், நாம் வெற்றி இருக்கிற இடத்திற்கு கடந்து செல்வதில் இல்லை, நாம் இருக்கிற இடத்தில் இருப்பதினாலே நம்முடைய வெற்றி நம்மை நோக்கி கடந்து வருகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். போதும் என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னபோது கர்த்தர் சொன்னார், உனக்கு போதும்பா, ஆனால் எனக்கு போதாது. கைத்தட்டு. நிறைய பேர் நீங்க சொல்றீங்க போதும் சொல்றீங்க. கர்த்தர் சொல்றார், உனக்கு போதும், எனக்கு போதாது. கையை தட்டு, கையை தட்டு. பெற்றுக்கொள் ஜீவனின் அபிஷேகம். எனக்கு போதாது, நீ செஞ்ச ஊழியம் போதாது, நீ பண்ண சாதனை போதாது, நீ அனுபவித்த ஆசீர்வாதம் போதாது, உன்னோட ஆரோக்கியம் போதாது. இதுவரை நீ அனுபவிக்காத ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில அடுத்த கட்டமாகி நீ வருகிற நாட்களில் நீ அனுபவிக்க போகிறாய். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உனக்கு நான் சொன்னதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும்
உனக்கு நான் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும். நீ ஊழியத்துக்குள்ள நுழையும் போது ஒன்று கொடுத்தேன் பார், அதுதான் ஒரிஜினல். இப்போ இடையில வந்து நீங்க உங்களுடைய தரிசனத்தில் அப்படியே குறைஞ்சி வந்துட்டீங்க. தேசத்தை கலக்குவேன் என்று சொன்ன நீங்கள் இப்பொழுது 100 ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே என்ற இடத்துக்கு தேஞ்சு போய் நம்ம ஜெபம் வந்திருக்கு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, பேக் டு த ஸ்டார்டிங் பாயிண்ட். உன்னை அழைக்கும் போது உன்னை என்ன சொல்லி அழைச்சேன், அதுதான் உண்மையிலே உனக்கு நான் கொடுத்த தரிசனம். அது பெரிய பைபிள் காலேஜ் கட்டுறதா உங்களுக்கு சொல்லியிருந்தாருன்னா, இன்னைக்கு நீங்கள் சர்ச்சுக்குள்ள ஒரு கொஞ்சம் 4 பேரை வச்சு பைபிள் கிளாஸ் எடுத்து இடத்துக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா, கர்த்தர் உடைச்சு நான் முத உன்னை என்ன சொல்லி கூப்பிட்டேன், அந்த இடத்துக்கு ஒன்று நான் மறுபடியும் கொண்டு போகிறேன். அது மிகப்பெரிய தரிசனமாக இருந்திருக்கலாம். இடையில உன் பேர் கெட்டு போயிருக்கலாம், அல்லது உன்னுடைய சரீரம் கெட்டு போயிருந்திருக்கலாம், அல்லது உன்னுடைய சூழ்நிலை மோசமாக இருந்திருக்கலாம். ஆவியானவர் சொல்றாரு, எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நான் செய்யறதை தடுக்கிற அளவுக்கு இது எல்லாம் வல்லமையானதும் கிடையாது. கையை தட்டி எந்த மனுஷனும் பாம்பை மிதிக்க மாட்டான். குழந்தை வேணாலும் மிதிக்கும், அறியாமையில். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, குழந்தை இல்லை, நீயே மிதிச்சாலும், சர்ப்பத்தையும் தேளையும் மிதிச்சாலும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் இன்னொரு அர்த்தம் சொல்கிறேன். முட்டாள்தனமான பிரச்சனையை நீயே வரவழைச்சிக்கிட்டாலும், தேவையில்லாத ஆட்களை நீயே பகைச்சிக்கிட்டாலும், உன் சக்திக்கு மீறினவங்கிட்ட தெரியாமையே மோதிட்டாலும், ஏண்டா அதை போய் மிதிச்சு நான் சொல்ல மாட்டேன். ஒன்று முன்னை சேதம் செய்யாது. கையை தட்டி, ஒன்று முன்னை சேதம் செய்யாது. நான் சர்ப்பங்களை மிதிப்பேன், கேள்களை மிதிப்பேன், ஒன்று முன்னை சேதம் செய்யாது. கரங்களை தட்டி, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். ஆமா, நான் உனக்கு சொன்னதை நிறைவேற வரைக்கும். சில சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்க, அப்படியே ஊழியத்தில் கொண்டு போய் மெதுவாக போய் ஓரமாக வண்டியை நிப்பாட்டிடுவோம்பா அப்படின்ற மாதிரி ஓரமாக அப்படியே போய் ஊழியத்தை முடிச்சிடலாம்னு நினைக்கிறீங்க. ஆவியானவங்களை மறுபடியும் எழுப்ப விரும்புகிறார். மகனே மகளே, உனக்கு நான் கொடுத்த தரிசனம் பெரியது. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இந்த வார்த்தையை கர்த்தர் இருக்கிற யாருக்கோ சொல்றாரு, வெகு தூரம் நீ போக வேண்டியது இருக்கு. எஸ் 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 டாக்டர் சொல்லியிருக்கலாம், அது முடிஞ்சிருச்சு, இது முடிஞ்சிருச்சு, கிட்னி முடிஞ்சிருச்சு, லங்ஸ் முடிஞ்சிருச்சு, ஊழியம் முடியல. கையை தட்டு. ஆமென் ஆமென். ஊழியம் முடியாத வரைக்கும் கிட்னி முடியாது, ஊழியம் முடியாத வரைக்கும் லங்ஸ் முடியாது, ஊழியம் முடியாத வரைக்கும் ஹார்ட் முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என் ஊழியம் உன் வாழ்க்கையில நிறைவேற வரைக்கும் உன் சரீரத்தை எந்த பாகமும் வேலையை நிப்பாட்டாது. கையை தட்டி பெற்றுக்கொள்ளும் அபிஷேகம், பெற்றுக்கொள்ளும் ஜீவனை. துன்மார்க்கனை வாரிக்கொண்டு செல்வது போல என்னை வாரிக்கொண்டு போகாது. பாருங்களா, அந்த நீங்க வீட்டுக்கு கூட்டும் போது ஒவ்வொரு தூசிட்டையும் நீங்க கேட்குறீங்களா, உன்னை கூட்டிடுவாப்பா, உன்னை கூட்டிடுவாப்பா. எந்த தூசிட்டையும் கேட்க மாட்டீங்க, அப்படியே ஒரே கூட்டு அள்ளிட்டு போயிருவீங்க. அப்படிதான் மரணம் வந்து, உன்னை தூக்குவான்னு கேட்காதான். அது வந்து ஜனங்கள் அப்படியே வாரிக்கிட்டு போயிருமா. ஆனால் தாவீது சொல்றான், என்ன நீ வாரிக்கிட்டு போக முடியாது. ஆமா, துன்மார்க்கர் வாரிக்கொண்டு போகப்படுவார்கள். என்னுடைய ஜீவன் கர்த்தருடைய பார்வைக்கு. சார், அப்படியே குப்பையை கூட்டிக்கிட்டு இருக்கீங்க வீட்டில், குப்பையை கூட்டிக்கிட்டு இருக்கு. திரும்பி பார்த்தா ஒரு பவுனு மோதிரம் அங்கே கிடக்குது. அப்படியே கூட்டி போட்டுருவீங்களே, நிறுத்துப்பா அதேடியா, இப்போ கூட்டு அப்படின்னு. அப்படிதான் கொரோனா மொத்தம் அள்ளும்போது உங்களை பார்ப்பறேன், ஜஸ்டின் அவனடியா, மற்ற கூப்பியா. எனக்கு அப்பண்டிசைட்டிஸ் வந்திருந்தப்ப 6 mm இருக்கணும், 7-8 ஆச்சுன்னா வெடிச்சிடும். எனக்கு 11 mm ஆயிடுச்சு. ஸ்கேனில் எடுத்து ஸ்கேன் டாக்டர்கிட்ட கேட்குறேன், ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான ஸ்டேஜ் வந்துருச்சான்னு கேட்டேன். அதெல்லாம் தாண்டி நீங்கள் ரொம்ப நேரம் ஆச்சுக்கிட்டார்.
அடுத்த 2 மணி நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணோம்னா இல்லாட்டி பர்ஸ்ட் ஆயிரும். அடுத்து ஒரு 1 ஹவரில் டெத்து கன்ஃபார்ம். இஃப் இட் பர்ஸ்ட்னா இட் இஸ் லைக் எ சயனைடு. அது ஒரு பாய்சனஸ் திங், அப்படி பிளட்டில் கலந்துடும். ஆனால் கர்த்தர் சொன்னார், நான் உன்னை சுகமாக்குவேன். ஆமென். அடுத்த 24 ஹவர்ஸில் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. ஃபோன் அப்படியே வளர்ந்தது, அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. 11 mm 9 mm ஆயிடுச்சு. அடுத்த 24 ஹவர்ஸில் 6 mm ஆயிடுச்சு. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. அது எனக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் நான் சொல்லுவேன், ஆண்டவரே, என்னுடைய ஜீவன் உம்முடைய பார்வைக்கு அருமையானதாய். நீங்கள் அப்படின்னு விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் என்னுடைய உசுறு உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருந்தனால தானே என்னை காப்பாற்றுங்க. How much you love me. உங்கள் உசுறு அவர் பார்வைக்கு அருமையானது. இந்த உலகத்தில் நீங்கள் வாழாட்டி வேற வாழ்றதுக்கு எவனுக்கு தகுதி இருக்கு? அவர் வேலையை செய்கிற உங்களுக்கு போகத்தான் மீதி. இந்த உலகத்தில் நீ எவ்வளோ நாள் வாழணும் நீ கேட்டிங்கன்னா, நான் எவ்வளோ நாள் வாழணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், நீ எவ்வளோடா வாழணும்னு விரும்புகிற, நீ எவ்வளோ வாழணும்னு விரும்புகிற, அவ்வளோ வாழ்ந்துக்க. நீ வாழ்ந்துக்க. எங்கள் வீட்டுக்கு வரீங்க, இட்லி சாப்பிட்றீங்க, இட்லி எடுத்து வைக்கிறேன், எத்தனை இட்லி சாப்பிட்லான்னு கேட்பீங்களா? சிஸ்டர் 3 இட்லி சாப்பிட்டுக்கலாமா, 5 இட்லி அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் என்ன இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், இட்லி வைக்கிறீங்க, நான் கேட்குறேன் எத்தனை இட்லி சிஸ்டர் சாப்பிட்லாம், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எவ்வளவு உங்களுக்கு திருப்தியாகிற வரைக்கும் சாப்பிடுங்க. எவ்வளோ நாள் சாப்பிடுங்க, வயிறு நிறைய சாப்பிடுங்க பிரதர், திருப்தியாக சாப்பிடுங்க பிரதர். அது ஒருவேளை 5 இட்லி தான் சாப்பிடுங்க, 6 இட்லி சாப்பிடுங்க, நான் கவுண்ட் பண்ண மாட்டேன். உங்க திருப்தி தான் சொல்லணும் போதும்னு. பைபிள் ஆயுஷ் நாட்களை பத்தி என்ன சொல்லுது? நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கு. இங்க பாருங்க, நீங்க ஒரு 80 வருஷம் வாழ்ந்தா திருப்தி அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு பார்த்தா 100 வருஷம் வாழ்ந்துருப்பீங்க. எல்லாம் கேட்பேன், என்ன 80 தானே சார் நீங்கள் சொன்னீங்கன்னா? 80 சொன்னேன், 79 கிட்ட வந்தப்போ இன்னொரு 20 வருஷம் வாழலாம்னு யோசித்தேன். அப்போ திருப்தி ஆகிற வரைக்கும் உங்களுக்கு சாவு வராது. எங்கள் ஆயுஷ் நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மீதினால் சொன்னது யாரு? மோசே. சொன்னவன் எவ்வளோ வருஷம் வாழ்ந்தான்? ஏன் சொன்னேன், அப்புறம் வாழணும்னு தோணுச்சு, வாழ்ந்துட்டேன். கையை தட்டு. இங்க பாருங்க, நேற்று நீங்க சொன்னீங்க வாழ்க்கை அப்படியே போனால் நல்லா தான் இருக்கும்னு சொன்னீங்க. அவங்க 20 வருஷம் உங்களை பார்த்து கேட்பாங்க, என்னப்பா சொன்னேயா? ஆனால் தேவன் சொன்னதெல்லாம் விட்டுட்டுலாம் அப்படி போக முடியாது. நீங்கள் தேவன் சொன்னதை செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வாழணும்னாலும் வாழ்ந்துக்கலாம். உங்களை திருப்தியாக்குவார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சா போகலாம். ஆனால் முடிக்காத வரைக்கும் நீங்கள் நினச்சாலும் போக முடியாது. கையை தட்டு. உங்களை சுற்றி இருக்கிற ஒரு 10 பேரை பார்த்து சொல்லுங்க, அவர் சொன்னது நிறைவேறும் வரைக்கும். சொன்ன சார், பிசாசு அவன் வந்து உள்ளே பூந்து திருடி போயிட்டானா உங்கள் ஜீவனை, மோசமானவங்க வியாதியை கொடுத்துட்டானா, பிரச்சனையை கொடுத்துட்டானா? நான் சொன்னேன், ஏசுநாதரே வாசல்லேருந்து கதவை தட்டிட்டு தான் இருக்காரு. அவரே நான் அனுமதிக்காம உள்ள வர முடியாது. கைத்தட்டு. இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன். ஆனானப்பட்ட ஏசப்பாவே நான் கதவை திறந்தாதான் உள்ள வர முடியுமா? இதெல்லாம் யாரா ஜுசுப்பி? கையத்தட்டு. நீங்க நினைக்காம உங்க தலை முடி ஒண்ணும் கீழே விழாது. தட்டுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள்ல புதிய ஏற்பாட்டிலேயே ஹை ப்ரொடெக்ஷனான ஒரே ஒரு வசனம் இருக்கு. பழைய ஏற்பாட்டிலே ஹை ப்ரொடெக்ஷனான ஒரே ஒரு வசனம் இருக்கு. புதிய ஏற்பாட்டில் என்னன்னா, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள்,
சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும். அப்படின்னு என்ன? சகல வல்லமை, ஒட்டுமொத்த நரகமே வந்து இறங்கினாலும் அத்தனை அடிச்சு தகர்க்கிற அளவு நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அடுத்த வசனம் சொல்லுது, ஒன்றும் அவன் 1000 ஆயுதம் கொண்டு வந்தாலும், 1 கோடி ஆயுதம் கொண்டு வந்தாலும் ஒன்னும் உன்னை சேதம் செய்யாது. உன் தலைமுடி ஒன்றும். இது வசனம் தான் சார். ஆனால் இந்த வசன போர்டை எல்லாரும் வீட்டில் வைக்க முடியாது. ஏன்னா இந்த வசன போர்டு யாருக்குன்னு கொடுத்தது? ஊழியக்காரனுக்குன்னு கொடுத்தது. அப்போ புதிய ஏற்பாட்டில் ஹை ப்ரொடெக்ஷனான வேர்டு வந்து இதுதான். ஒன்றுமே உன்னை சேதப்படுத்தாது. மலையாள மாந்திரிகமாக இருக்கட்டும், அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா மாந்திரிகமாக இருக்கட்டும், எதுவுமே நம்மளை சேதம் செய்யாதியா. ஆமாம், சேதம் செய்யாது. பெரிய பெரிய யோகி அகிதோப்பேலின் ஆலோசனையாக இருக்கட்டும், மாபெரும் சதி லீலாவதியாக இருக்கட்டும், உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. இதுதான் புதிய ஏற்பாட்டில் ஹை டென்சிட்டி ப்ரொடெக்ஷனுக்கான வேர்டு. இது ஊழியக்காரனுக்கு தான் கொடுத்துருக்காரு. பழைய ஏற்பாட்டில் ஹை ப்ரொடெக்ஷனான ஒரு வேர்டு இருக்குது. நிறையா இருக்குது, அதை காப்பாற்றும் இதை காப்பாற்றும். ஆனால் ஒன்று வந்து எதுவுமே ஒன்றும் செய்யாதரான் இருக்கு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், ஒரு 5 தடவை சொல்லுங்க, எந்த ஆயுதமும், எந்த ஆயுதமும், எந்த ஆயுதமும், எந்த ஆயுதமும், எந்த ஆயுதமும், சரீரத்துக்கு விரோதமான ஆயுதம், மனதிற்கு விரோதமான ஆயுதம், பொருளாதாரத்துக்கு விரோதமான ஆயுதம், நற்பெயருக்கு விரோதமான ஆயுதம், எந்த ஆயுதமும் நல்லா கையை தட்டி என்ன செய்வான்? உங்களை பணத்தில் தாக்குவான். முடியல, ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா சரீரத்தில் தாக்கி பார்ப்பான், அதுலேயும் ஜெயிச்சிட்டீங்க. நற்பெயர், அவர் நிறையா பணம் வச்சுருக்கார் சார் அப்படின்ற பேரை கெடுப்பான். அதில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா அவர் ஆள் சரியில்லாதவர் சார் அப்படின்னா அது அதோட பவர்ஃபுல்லானது. ஒரு பொண்ணு என்கிட்ட சொல்லும்போது, பார்த்தீங்களா சார், இவர் பணம் நிறையா வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி கெட்ட பேரை வர வைக்காமல் இவர் ஆள் சரியில்லைன்னு கொண்டு வரான் பார்த்தீங்களா. ஏன்னா அதுனா கூட நீங்கள் நம்ம தைரியம் என்ன செய்யலாம், எதிர்த்து நிற்கலாம். ஆள் சரியில்லைன்னு பேசிட்டா. சமீபத்தில் ஒரு இது படித்தேன், அமைச்சர் வேலுச்சாமி பேசுகிறாரு, திருச்சி அமைச்சர் வேலுச்சாமி. நான் சாகும் வரைக்கும் என் குற்றவுணர் என்னை விட்டு நீங்காது, ஒரு அறிவிப்பை நான் செய்தியாக வேண்டும் சொல்லி சொல்கிறாரு. பிரேமானந்தா என்கிற அந்த சாமியார் உண்மையில் நல்லவர். அத்தனையும் பொய் சாட்சிகளை வைத்து தான் அவர் அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டார். சாகும் வரைக்குமே அதுக்கு வந்து ஒரு பெரிய காரணமாக நானே இருந்திருக்கிறேன் அப்படின்றார். இன்றைக்கி அவர் இல்லை, ஆனால் என் மனசாட்சியன் உறுத்துது. உலகமே நம்பிச்சு அவன் மோசமான ஆளுன்னு நான் நம்பினேன் சார். ஆனால் ஒரு செகண்ட்னு சொன்னால் அவரை மாதிரி ஒரு இறக்க குணம், அவரை மாதிரி ஒரு கிடையாது. அப்போ தான் தெரியுது, இவங்க மீடியாக்கள்லாம் நம்மளை முட்டாளாக்கி வச்சுருக்கிறான். அவன் பார்த்து யார் நல்லவனா நல்லவன், அவன் பார்த்து யார் கெட்டவனா. ஒரு அமைச்சர், அதுவும் ஆட்சியில் இருக்கிற ஒரு 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 கவர்மெண்டோட அமைச்சர் அதை கன்ஃபஸ் பண்ணுறான் அப்படின்னா செத்த பிறகு கன்ஃபஸ் பண்ண தேவையில்லை. அப்போ எந்த அளவுக்கு நம்மளை வந்து காதில் கேட்குறது நடந்திருக்கும். நான் வெக்கப்படுறேன், ஒரு ஊழியக்காரன் சொல்கிற வெக்கப்படுறேன். நானும் கூட மீடியா சொன்னதை தான் கேட்டிருக்கேன். ஜோமணி கர்த்தர்கிட்ட கேட்கலையே நான். அப்போ பிரேமானந்தாவே நல்லவேன்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன்னா இனி எவனை பற்றி நீங்கள் பேசலன்னு கேட்க மாட்டேன். அப்போ சார், பணத்தை வச்சு உங்களுக்கு கேள்வி பேசுனா அது ஒரு வகையான ஆயுதம், ஆனால் இப்படி பேசுனா ஒரு மாதிரி ஆயுதம் சார். நீங்கள் வந்து இப்படி ஒவ்வொன்றா சொல்கிறான் இல்லை, நீங்கள் அதுனா சின்ன ஆயுதம், இதுனா பெரிய ஆயுதம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம், எந்த ஆயுதமும் சொல்லுங்க, எந்த ஆயுதமும், எந்த ஆயுதமும், எந்த ஆயுதமும் அது நாசமா போகும். அப்படிதான் இருக்கு, அது வாய்க்காமல் போகும். அதுக்கு பேர் நாசமா போகும். என்னன்னு சொல்லுங்க, நாசமா. எங்க நாசமா போகுமா? உருவாக்குறவனுடைய மடியிலே வெடிச்சிருமா. குண்டு தான் சார் செய்யறான், உங்களுக்கு தான் எதிராக செய்யறான், ஆனா குண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கவனுக்கு வெடிச்சு விட்டு போயிடும். சரி, அந்த வசனம் யாருக்கு தான் சொல்றாரு? இது என் ஊழியக்காரனின் சுதந்திரம்.
நாட்கள் முடிவதில்லை. ஒரு தடவை, உன் ஜீவன் பிரிவதில்லை. சொல்லுங்க, என் சுவாசம் ஒழிவதில்லை. உம்மையே, ஒரு தடவை, உம்மையே. கையை தட்டி பாடி முடிப்போமா? உம்மை ஆராதிப்பே. ஓ, என் நாட்கள் முடிவதில்லை. அவர் சொன்னது நிறைவேறும் வரைக்கும், என் ஊழியங்கள் முழுமை அடையும் வரைக்கும் சுவாசம் ஒழிவதில்லை. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஓ, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். யோர்தான் நதியை கடந்து வந்து விட்டார்கள். வழியிலிருந்து அநேகரை எரிகோ கோட்டை உடைத்து பல காரியங்களை செய்திருக்கிறார்கள். இங்கே ஆயி பட்டணத்துக்கிட்டே வந்து அடி வாங்கி விட்டார்கள். எரிகோவெல்லாம் தூக்கிட்டாங்க, ஆயில் அடி வாங்கிட்டாங்க. அடி வாங்கினோடனே ஜனங்களுக்குள்ளே இருதயம் தண்ணீராய் கரைந்து போனது. அவ்வளோதான், நம்ம செத்துட்டோம். அப்போ என்ன நினச்சிருக்கான்? இது வரைக்கும் நடந்த வெற்றிலாம் யதார்த்தமாக வந்திருக்குடா அப்படின்னு நினச்சிருக்கிறான். ஆனால் யோசுவா சொல்கிறான், தளபதி, இந்த ஆயி பட்டணத்தில் அழிவதற்காகவா எங்களை எகிப்திலிருந்து முடிய பலத்த புயத்தினால், ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினால் எங்களை விடுதலையாக்கி இந்த யோர்தான் நதியை தாண்டி உலகம் எங்களை கூட்டிகிட்டு வந்த காரணம் ஆயில் அடி வாங்குறக்கா? இல்லை, கானானை சுதந்திரிக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கானானை சுதந்திரிக்கிற வரைக்கும் என் ஜீவன் என் சரீரத்தை விட்டு போகாது. கப்பலே அலக்கழிக்குது. அம்புட்டு பேர் உசுர கையில பிடிச்சு ஊசலாடுறாங்க. கர்த்தர் சொல்றாரு பவுல்கிட்ட, நாளை நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஐயா, நான் பொழைச்சிருவேனா? அடுத்த அரை மணி நேரத்தில் செத்துருவேனா? முங்கி சாவமா இல்லை முங்காம சாவமா? கடல் தண்ணி வேறு உப்பாக இருக்குமே, குடிக்கவும் முடியாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, நாளைக்கு அங்கே வந்திருப்பா அப்படின்றாரு. ஐயா, நடந்துக்கிட்டு இருக்க சம்பவத்தெல்லாம் ஒன்றுமே கண்டுக்க மாட்டேன்றீங்க, நாளைக்கு உன்னை ராயனுக்கு முன்னாடி நான் பார்க்குறேன் அப்படின்றாரு. அப்படின்னா இப்போ இதெல்லாம் உங்களின் தலையில் இருக்கிற மயிர் ஒன்றும் கீழே விழ. கர்த்தர் சொல்லிட்டாரு, நாளைக்கு நான் ராயனுக்கு முன்னாடி நிற்கணும். அதனால் உன் பொருட்டு உன்னோடு கூட இருக்கிற எல்லோருடைய ஜீவனையும் நான் பாதுகாப்பேன். அப்போ கானானுக்குள்ளே போகணும்னா போகிற வரைக்கும் உசுறு போகாது. ராயனுக்கு முன்னாடி நிற்கணும்னா நிற்கிற வரைக்கும் உசுறு போகாது. அடுத்து இவன் யார்? பேதுரு. நீ முதிர் வயது வரும்போது நீ விருப்பமில்லாத இடத்துக்கு உன்னை அழைத்து கொண்டு போவார்கள்ன்றான். இவன் என்ன செய்கிறான்? ஜெயிலில் இருக்கிறான். அப்போ தான் இளம் வயது, ஏசு செத்து உயிர்த்தலேருந்து ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷம் தான் இருக்கும். ஜெயிலில் இருக்கிற, நாளை காலையில் கழுத்தை வெட்டிடுவோம் பண்ணுறாப்புல. யார்? ஏரோது சொல்லிட்டாங்க, கழுத்தை வெட்டிடுவோம் அப்படின்னு. முந்தின நாள் நைட்டு சபையெல்லாம் ஊக்கமாக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? நல்லா தூங்கிட்டு இருக்கிறாப்புல. என்ன சார், உங்களுக்கு பயமே இல்லையா சார்? சாக முடியாதுடா. எதை வச்சு சொல்கிறீங்க? டே, நைட்டு சொன்னண்டா வந்து கர்த்தர் என்னப்பா சொன்னார், முதிர் வயது வரைக்கும், முதிர் வயதில் உன்னை வந்து கூட்டிகிட்டு போவான், இன்னொருத்தைய வந்து இஷ்டம் இல்லாத இடத்த கூப்பிட்டு போவான்னு சொன்னார். ஆமாம், நான் செத்துட்டேன்னா அந்த வசனம் நிறைவேறாது. அப்போ அது நடக்கணும்னா முதிர் வயது வரை நான் இருக்கணும்ல. எப்படி வராமல் பாருங்கள். அதனால் எனக்கு வந்து செத்துருவோன்றதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. வேணால் ஏரோதிட்ட சொல்லி வெட்டியாக பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்காத. அவன் எனக்கு எதிராக போராடலை, இயேசு கிறிஸ்துவோட தீர்க்க தரிசனத்துக்கு எதிராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லு. நான் கூட இப்படி தான் நைட்டு சொன்னேன், உசிரே போனாலும் உங்களை விட மாட்டேன்னு. தலைவன் சொன்னேன், காலையில் கூட நீ காலியாகிடுவடா, நீ தோற்று போயிடுவடா, நீ வந்து என்ன செஞ்சிருவ, என்னை மறுதளிப்படான்னு சொன்னார். நான் நடக்காது, சொன்னதை மைண்டில் வச்சுருந்தேன். சொன்னதுக்காண்டியாச்சும் மறுதளிக்காமல் இருக்க நினச்சேன். அப்படி நினச்சே நான் நினச்சது நடக்கலை, அவர் சொன்னது தான் நடந்துச்சு. எல்லாம் சொல்லுங்கள், நீங்கள் நினச்சது நடக்காது. கைத்தட்டு. நீ சாகணும்னு நினச்சாலும் நடக்காது. ஆமாம், அப்படியே ஸ்ட்ரெச்சரில் போகிற மாதிரி நினச்சாலும் நடக்காது. ஆமாம், என்னை பார்க்க ஒரு யாரெல்லாம் வரப்போகிறாங்கன்னு நினைக்கிறதெல்லாம் நடக்காது. வயசானவனு அதெல்லாம் வரும், எல்லாம் ஏசு இல்லாமல் வெளியேறிடுச்சு நமக்கு. ஆமென். ஸோ நீங்கள் நினச்சிங்களே எதிர்மறையா, அதெல்லாம் நடக்காது. அப்போ அவர் நினைச்சார் பார். கைத்தட்டு. ஆமென். கடைசியா ஒரு தடவை கன்ஃபஸ் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு அப்படி உட்காருமா. என்
சுவாசம் ஒழிவதில்லை. உம்மையே என் நாட்கள் முடிவதில்லை, என் ஜீவன் பிரிவதில்லை, என் சுவாசம் ஒழிவதில்லை. உம்மையே ரா 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே.